வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட தம்பதியினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சங்கானை மருத்துவமனை வீதியில் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த பெண் ஒருவரின் சங்கிலியை மோட்டார் சைக்கிளில் வந்த தம்பதியினர் அறுத்து கொண்டு தப்பி செல்ல முயன்ற வேளை ஊர் மக்கள் மடக்கி பிடித்து மானிப்பாய் போலீசாரிடம் ஒப்படைத்தனர். போலீசார் அவர்களை கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்த வேளை கணவன் மனைவி இருவரும் சுன்னாகம் பகுதியிலும் கடந்த வாரம் நபரொருவருடைய சங்கிலியை அறுத்ததாகவும் அதனை ஜாழ் நகர் பகுதியில் உள்ள நகை கடை ஒன்றில் அடகு வைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் பின்னர் இருவரையும் மல்லாகம் நீதிவான் நீதிமன்றில் முற்படுத்திய வேளை இருவரையும் விளக்கமறியலில் வைக்குமாறு மன்று உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நாளை இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலுக்காக ஜாழ் மாவட்ட வாக்கு எண்ணும் நிலையமான யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் இருந்து அனைத்து வாக்குச்சாவடிகளுக்குமான வாக்குப்பெட்டிகள் எடுத்துச் செல்லும் பணிகள் இன்று காலை 8 மணியில் இருந்து ஆரம்பமானது. யாழ் மாவட்டத்தில் 511 வாக்களிப்பு நிலையங்களில் 4,92,780 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் அரசு ஊழியர்களின் பங்களிப்பில் போலீஸ் பாதுகாப்புடன் எடுத்து செல்லப்பட்டது. நெடுந்தீவு, நயினாதீவு, அனலை மற்றும் எழுவைதீவு பகுதிகளில் வாக்குப்பெட்டிகளை எடுத்து செல்ல போக்குவரத்து ஒழுங்குகள் செய்யப்பட்டுள்ள அதேவேளை தேர்தல் கண்காணிப்பாளர்களும் கண்காணிப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதை காணக்கூடியதாக உள்ளதுடன் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் நோக்குடன் விசேட அதிரடிப்படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கிளிநொச்சி மாவட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட 108 வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பெட்டிகள் இன்று காலை முதல் 40 பேருந்துகளில் எடுத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் முல்லைத்தீவு மாவட்டத்தின் 137 வாக்களிப்பு நிலையங்களுக்குரிய வாக்குப்பெட்டிகள் முல்லைத்தீவு மகா வித்தியாலயத்தில் இருந்து அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. அதன்படி முல்லைத்தீவு மாவட்டத்தில் 86,889 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். மேலும் வவுனியா மாவட்டத்தில் 1,28,585 பேர் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ள நிலையில் 152 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டு வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் இன்று காலை 7 மணி முதல் வவுனியா மாவட்டத்தின் வாக்கெண்ணும் மத்திய நிலையமாக செயற்பட்டு வரும் சைவ பிரகாச மகளிர் கல்லூரியில் இருந்து குறித்த வாக்குப்பெட்டிகள் அனைத்தும் வாக்களிப்பு நிலையங்களுக்கு போலீசாரின் பாதுகாப்புடன் பேருந்துகளின் மூலம் எடுத்து செல்லப்பட்டுள்ளதுடன் மன்னார் மாவட்டத்தில் 90,607 வாக்காளர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் இம்முறை 39 வேட்பாளர்கள் போட்டியிட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. தேர்தலுக்காக 1,506 அரசு உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் 500 போலீசாரும் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டுள்ளதோடு தேர்தலுக்கான வாக்களிப்பு நடவடிக்கைகள் நாளை காலை 7 மணி முதல் மாலை 3 மணி வரை இடம்பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் மற்றும் பிற தேவைகள் முடிந்த பிறகு மாலை 7 மணியளவில் வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்கெண்ணும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் RML ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். தபால் மூல வாக்குகளை எண்ணும் பணி மாலை 4:15 மணியளவில் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்துள்ளார். மேலும் நாளை மாலை வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து வாக்குப்பெட்டிகள் பெறப்பட்டதும் அதிகாரிகள் மற்றும் இதர தேவைகள் முடிந்ததும் அந்தந்த மாவட்டங்களில் உள்ள வாக்கு எண்ணும் மையங்களில் இரவு 7 மணியளவில் வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பமாகும். மாவட்ட அளவில் ஒவ்வொரு வட்டாரத்திலும் வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெறும். வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் முடிவுகள் கிடைத்தவுடன் ஊடகங்களுக்கு வழங்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் எனவும் ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கையே முதலில் எண்ணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த கணக்கெடுப்பின் பின்னர் முதலில் வாக்குப்பெட்டிகளில் உள்ள வாக்குகள் எண்ணப்படும். அதன் பிறகு ஒவ்வொரு வேட்பாளரும் பெற்ற வாக்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டு தொகுதி மற்றும் மாவட்ட அளவில் அது தயாரிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் செயலகமே ஒட்டுமொத்த முடிவுகளை கணக்கிடும் எனவும் எந்த வேட்பாளரும் 50% மேல் வாக்குகளை பெற்றுள்ளாரா என சரிபார்க்கப்படும். அதே நேரத்தில் வாக்கு எண்ணும் பணிகள் நிறுத்தப்படும். அப்போது ஜனாதிபதியை நாங்கள் அறிவிப்போம். எந்த வேட்பாளருக்கும் 50% மேல் வாக்குகள் கிடைக்காவிடில் விருப்ப வாக்கு எண்ணிக்கைக்கு எண்ணப்படும். அதில் அதிக வாக்குகள் பெற்ற 2 வேட்பாளர்கள் போட்டியில் வைத்துவிட்டு மீதமுள்ள 36 வேட்பாளர்கள் போட்டியில் இருந்து நீக்கப்படுவர் என்றார்.
ஐரோப்பிய ஒன்றிய கண்காணிப்பாளர்கள் நாளைய தினம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக இன்று யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் வாக்குப்பெட்டி விநியோக நடவடிக்கைகளை கண்காணிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளனர். தேர்தல் பணிகளில் இருந்து 9 அரசு அதிகாரிகள் நீக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிக்கும் வகையில் செயற்பட்ட 9 அரசு அதிகாரிகளே இவ்வாறு நீக்கப்பட்டதாக அம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி MP சுமனசேகர தெரிவித்துள்ளார். 9 அதிபர்கள், ஒரு பிரதி அதிபர், 4 ஆசிரியர்கள், ஒரு பொது சுகாதார பரிசோதகர், சமுத்திர முகாமையாளர் மற்றும் 3 மருத்துவர்கள் உள்ளிட்ட 19 அரசு அதிகாரிகளே ஜனாதிபதி வேட்பாளர்களை ஊக்குவிப்பதாக அம்பாந்தோட்டை மாவட்ட தேர்தல் சர்ச்சை தீர்வு நிலையத்திற்கு முறைப்பாடுகள் கிடைத்துள்ளன. அதன்படி பலமுறை மேற்கொண்ட விசாரணைகளின் பின்னர் 19 அதிகாரிகளில் 9 பேர் தேர்தல் கடமைகளில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாகவும் நீக்கப்பட்டவர்களின் இடத்திற்கு தற்போது அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அம்பாந்தோட்டை மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரி MP சுமனசேகர தெரிவித்துள்ளார். தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையை மீண்டும் நடத்தலாமா வேண்டாமா என்பது குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் விசாரணைகள் முடிந்த பின்னர் அவர்களின் பரிந்துரைகளின் அடிப்படையில் முடிவெடுக்கப்படும் என கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தர ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற விசேட ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பரீட்சைகள் திணைக்களத்தின் விசாரணைகள் முடியும் வரை பரீட்சை விடைத்தாள் திருத்தம் எதுவும் இடம்பெறாது எனவும் சுட்டிக்காட்டியுள்ள அவர் குற்றம் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் மேற்படி பரீட்சை மீண்டும் நடத்தப்படும் எனவும் குறிப்பிட்டுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் மருத்துவர்கள் பணி நிறுத்தத்துடன் போராட்டத்திலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி இளநிலை மருத்துவர்களின் பிரதிநிதிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். அவர் 3 நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து இளநிலை மருத்துவர்கள் மேற்கொண்ட ஆலோசனையில் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேறும் வரையில் பணி நிறுத்தம் தொடரும் எனவும் மாநில அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் மேற்கு வங்க அரசு அதிகாரிகளுக்கும் இளநிலை மருத்துவர்களுக்கும் இடையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை நடந்த பேச்சுவார்த்தையில் தோல்வியில் முடிந்துள்ளதாகவும் வேலை நிறுத்தத்தை தொடரவுள்ளோம் எனவும் அறிவித்திருந்தனர். இதேவேளை மருத்துவர்கள் பணி நிறுத்தத்தை மீளப்பெறுவதாக இன்று அறிவித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் நாளை அவர்கள் பணிக்கு திரும்புவார்கள். இது தொடர்பில் மருத்துவர்கள் கருத்து தெரிவிக்கையில், வெள்ளப்பெருக்கு பிரச்சினை உள்ளது. நமக்கு உறுதுணையாக நின்றவர்கள் ஏதேனும் பேரிடரால் பாதிக்கப்பட்டால் அவர்களுக்கு உதவ வேண்டியது எம் கடமை. எனவே போராட்ட களத்தை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளோம் என்றனர். இதேவேளை 40 நாட்களுக்கும் அதிகமாக நடந்த மருத்துவர்களின் போராட்டம் முடிவிற்கு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் 10 நாட்களில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்பார் என அமைச்சர் தாமோ அன்பரசன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். நாளையோ அல்லது இன்னும் ஓரிரு நாட்களிலோ இந்த அறிவிப்பு வெளியாகலாம் எனவும் அவர் தெரிவித்தார். எதிர்வரும் 28ஆம் தேதி காஞ்சிபுரத்தில் திமுக பவள விழா பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் முக்கிய நிர்வாகிகளுடனான ஆலோசனை கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்றது. இதில் பவள விழா பொதுக்கூட்ட நிகழ்ச்சி ஏற்பாடுகள் குறித்து நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்கியதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. திடீரென நடத்தப்பட்ட இந்த கூட்டம் திமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழக அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உள்ளதாக தொடர்ந்து வெளியாகி வரும் தகவல்களே இதற்கு காரணம். அண்மையில் சென்னையில் நடந்த திமுக பவள விழாவில் பேசிய முன்னாள் மத்திய இணை அமைச்சர் S.S. பழனி மாணிக்கம் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை துணை முதலமைச்சராக அறிவிக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதையடுத்து திமுகவில் மீண்டும் இது தொடர்பில் பேசப்பட்டதாகவும் பின்னர் சென்னை கோட்டூபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் உதயநிதி தனக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பது பற்றி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவெடுப்பார் என்றும் கூறியிருந்தார். தொடர்பான உலக செய்திகள். இஸ்ரேல் ராணுவம் தனது போர் விமானங்களை கொண்டு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா நிலைகளின் மீது நேற்று வான்வெளி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் அறிக்கைகளின்படி ஹிஸ்புல்லா அமைப்புக்கு சொந்தமான சுமார் 1000 ராக்கெட் லான்ச்சர் பீப்பாய்கள் இவ்வாறு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் நாட்டை பாதுகாப்பதற்காக ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பின் உள்கட்டமைப்பு மற்றும் இலக்குகள் மீதான தொடர் தாக்குதல்கள் நடத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது.
தெரிவித்துள்ளன. எனினும் இத்தாக்குதலினால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்த விவரங்கள் இதுவரை வெளியாகவில்லை எனவும் பிரித்தானிய வெளியுறவு அமைச்சர் டேவிட் லாமி இஸ்ரேலுக்கும் லெபனானின் ஹிஸ்புல்லாவுக்கும் இடையே ஒரு வார கால பதற்றத்திற்கு பிறகு உடனடியாக போர் நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்துள்ள அதே சமயம் இம்மோதல் நிலையானது மேலும் அதிகரிக்கும் வாய்ப்பு காணப்படுவதாக அமெரிக்கா அச்சம் தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. கல்வி நிறுவனங்களுக்கு வெளிநாட்டு மாணவர்களை ஆட்சேர்ப்பு செய்வதை குறைக்க கனேடிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கனேடிய அரசாங்கத்தின் திட்டத்தின்படி 2025 ஆண்டளவில் சர்வதேச ரீதியிலான மாணவர் சேர்க்கை 10% குறைக்கப்படும் எனவும் இது 2023 ஆண்டில் இருந்து 36% குறைவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்கள் உட்பட நாட்டில் தற்காலிகமாக தங்கியிருப்பவர்களின் எண்ணிக்கை குறைவது இதற்கு காரணம் என சர்வதேச ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. இதன் கீழ் பணிகளுக்கு அனுமதி பெறுவது தொடர்பான விதிகளை கடுமையாக்கவும் கனேடிய அரசாங்கம் தீர்மானித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். 2024 ICC மகளிர் T20 உலக கிண்ணத்தில் பங்கேற்கும் 15 பேர் கொண்ட அணியை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அறிவித்துள்ளது. சமாரி அத்தபத்து தலைமையிலான குறித்த அணியினர் செப்டம்பர் 23 போட்டிகளுக்காக ஐக்கிய அரபு எமிரேட்ஸிற்கு புறப்பட உள்ளதாகவும் போட்டிகள் அக்டோபர் 3 முதல் 20 வரை நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம். வணக்கம்.